எழுந்தார் உயிர்த்தெழுந்தார், எழுந்தார் உயிர்த்தெழுந்தார், வாழ்வினை வழங்க சாவினை ஏற்றார், சாவை வென்றார் வாழ்வுக்கு எழுந்தார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. கடவுள் தன்மையில் விளங்கியவர் அடிமையாய் தம்மை தாழ்த்தியதார், கடவுள் தன்மையில் விளங்கியவர் அடிமையாய் தம்மை தாழ்த்தியதார், விண்ணவர் மன்னவர் கீழுலகோ அனைவரும் அவரை பணிந்திடுவார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. தம்மை தாழ்த்தி சிலுவையிலே நம்மை மீட்க அவர் இறந்தார், தம்மை தாழ்த்தி சிலுவையிலே நம்மை மீட்க அவர் இறந்தார், இறந்தவர் மூன்றாம் நாள்களிலே மறுமை வாழ்வுக்கு எழுந்து விட்டார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. பிதா சுதன் பரிசுத்தாவின் பெயராலே நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்தாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் அன்பு சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பு பெருவிழாவை கொண்டாட வந்திருக்கும் உங்கள் அனைவரும் வாழ்த்தி வரவேற்கிறேன். உலக வரலாற்றில் எந்த ஒரு மனிதனும் கொண்டாட முடியாத வெற்றி திருவிழா நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பு. மனிதன் செய்த பாவத்தால் உலகில் நுழைந்ததும் அந்த சாவியை வெற்றி கொண்டு வெற்றி திருமகனாக உயர்த்தவர் இயேசு. அவரது உயிர்ப்பின் வழியாக விண்ணகத்தின் கதவுகள் நமக்கு திறக்கப்பட்டன. எனவே சாவு என்பது முடிவு அல்ல, அது ஒரு புதிய வாழ்வின் தொடக்கமே. எனவே நமக்கு புதிய பாதை காட்டிய வெற்றி வீரரான இயேசுவை கொண்டாடுவோம். அரவாரத்துடன் அல்லேலூயா பாடுவோம். இயேசு தந்த புதிய வாழ்வின் மக்களாக அவரை பின் செல்வோம். மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் உயிர்ப்பு பெருவிழாவின் நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். I wish all of you a merry and very happy Easter. இந்த திருப்பலியை தூய முறையில் ஒப்புக் கொடுக்க தகுதி பெற நம் பாவங்களை ஏற்று மனம் வருந்தி இறைவனிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரி உங்களிடமும் நான் பாவம் கொள்கிறேன்.
ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கல்யாண பரிசுத்த மரியாதையும் வானதூதர் புனிதர்களையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள கொண்டாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவுள்ள வாழ்வுக்கு அழைத்து செல்வராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல்மனதவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாமும்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாம் மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நவிழ்கின்றோம். ஆண்டவராயம் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் தேவ தந்தை இறைவனே, ஏக மகனாக ஜெனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராயம் இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று நேத்தியமாக ஜெனித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீரன் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, எம்மன்றாட்டை ஏற்றருள்வே. தந்தையின் வலத்தில் வீற்றிருப்பவரே, நீரன் மீது இறங்குவே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர். நீர் ஒருவரே ஆண்டவர். நீர் ஒருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவன் மாட்சியில் உள்ளவர் நீரே. ஆமென். இன்றைய திருப்பலியானது நன்றி திருப்பலியாக உஷா வில்லியம்ஸ் குடும்பத்தினராலும் மேரி கேத்ரின் தன்னுடைய 44வது பிறந்தநாளை சிறப்பித்து நன்றி செலுத்துகின்றார். மற்றும் ஜார்ஜ் செல்வ மேரி விஜயா விக்டோரியா குடும்பத்தினராலும் ஜோர்டன் ஜேம்ஸ் தங்களுடைய 6வது பிறந்தநாளை சிறப்பித்து நன்றி செலுத்துகின்றார். மற்றும் ராஜாராணி ஜோசப்பனுடைய குடும்பத்தினரால் இந்த திருப்பலியானது நன்றி திருப்பலியாக ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. மற்றும் மரித்த தாமஸ், வேந்த மேரி, ஜோசப், ஆர்.ஏ. பீட்டர், ஹென்றி, டி.கே. கிருணாபன், ஆண்டனி குரூஸ், கிளாரா காணிக்கராஜ், பி.எல். சாமி,
அவருடைய 100வது பிறந்த நாளை நினைவு கூர்ந்து அவருடைய ஆன்மாவிற்காக ஜெபிக்கின்றார்கள். அமலமேரி, இருதயமேரி, லூயிஸ் செல்வராஜ், ஆர் ஜார்ஜ், மோதி மேரி, சிரித்ரியா, மரிதா மெக்கேல் இவருடைய ஆன்ம இலைப்பாற்றிற்காக நம் அனைவரும் இந்த திருப்பலியிலே தொடர்ந்து ஜெபிப்போம். ஜெபிப்போமாக. மகத்துவ மிகுந்தாய் இறைவா, இந்நாளில் உம்முடைய ஒரே மகன் வழியாக சாவை வென்று முடிவற்ற வாழ்வின் கதவை எங்களுக்கு வேண்டும் திறந்தீர். எங்கள் ஆண்டவர்த்தின் எழுந்ததை அக்களிப்போது பெருவிழா கொண்டாடும் நாங்கள் உம்முடைய பரிசுத்த ஆவியால் புதுப்பிக்க பெற்று ஒளிமிக்க அருள்வாழ்வுக்கும் உயிர்த்தெழ செய்வீராக. உம்மோடு தூய ஆவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். இறந்த இயேசு உயிர் தெழுந்த பின்பு அவரோடு உண்டு குடித்த நாங்களே இதற்கு சாட்சிகள். திருத்தூதர் பணிகள் நூலில் இருந்து வாசகம். அந்நாட்களில் பேதுரு பேசத் தொடங்கி, திருமுழுக்கு பெறுங்கள் என்று யோவான் பறைசாற்றிய பின்பு கலீலியா முதல் யூதேயா முழுவதிலும் நடந்தது உங்களுக்கு தெரியும். கடவுள் நாசரேத்து இயேசுவின் மேல் தூய ஆவியாரின் வல்லமையை பொழுந்தருளினார். கடவுள் அவரோடு இருந்ததால் அலகையின் கொடுமைக்கு உட்பட்டிருந்த அனைவரையும் அவர் விடுவித்து எங்கும் நன்மை செய்து கொண்டே சென்றார். யூதரின் நாட்டுப்புறங்களிலும் எருசலேம் நகரிலும் அவர் செய்த அனைத்திற்கும் நாங்கள் சாட்சிகள். மக்கள் அவரை சிலுவையில் தொங்க வைத்து கொன்றார்கள். ஆனால் கடவுள் அவரை 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பி காட்சி அளிக்கச் செய்தார். ஆயினும் அனைத்து மக்களுக்கும் அல்ல, சாட்சிகளாக கடவுள் முன் தேர்ந்து கொண்டவர்களுக்கு மட்டுமே அவர் காட்சியளித்தார். இறந்த அவர் உயிர்த்தெழுந்த பின்பு அவரோடு உண்டு குடித்த நாங்களே இதற்கு சாட்சிகள். மேலும் வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் நடுவராக கடவுளால் குறிக்கப்பட்டவர் இயேசுதாம் என்று மக்களுக்கு பறைசாற்றவும் சான்று பகரவும் அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார். அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் அவரது பெயரால் பாவ மன்னிப்பு பெறுவர் என்று இறைவாக்கினர் அனைவரும் அவரை குறித்து சான்று பகர்கின்றனர் என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. உங்கள் பதில். ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றினால் இது அக்களிப்போம் இன்று அகமகிழ்வோமே. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றினால் இது அக்களிப்போம் இன்று அகமகிழ்வோமே. ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் மிக நல்லவரே. ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் மிக நல்லவரே. என்றென்றும் உள்ளது அவர் பேரன்பு, என்றென்றும் உள்ளது அவர் பேரன்பு என்று இஸ்ரவேல் மக்கள் சாற்றுவார்களாக. இஸ்ரவேல் மக்கள் சாற்றுவார்களாக.
ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே. அக்களிப்போம் இன்று அகமகிழ்வோம். ஆண்டவர் வலக்கை உயர்ந்தோங்கியுள்ளது, அவர் கை வலிமையாய் செயலாற்றியுள்ளது. ஆண்டவர் வலக்கை உயர்ந்தோங்கியுள்ளது, அவர் கை வலிமையாய் செயலாற்றியுள்ளது. இறந்தொழியே நான் உயிர் வாழ்வேன், இறந்தொழியே நான் உயிர் வாழ்வேன். நம் ஆண்டவர் செயல்களை விரித்துரைப்பேன், ஆண்டவர் செயல்களை விரித்துரைப்பேன். ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே. அக்களிப்போம் இன்று அகமகிழ்வோம். கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டிடத்தின் மூலைக்கல்லாயிற்று, மூலைக்கல்லாயிற்று. கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டிடத்தின் மூலைக்கல்லாயிற்று, மூலைக்கல்லாயிற்று. ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது, ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது. நம் கண்களுக்கு இது வியப்பாயுள்ளது, கண்களுக்கு இது வியப்பாயுள்ளது. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே. அக்களிப்போம் இன்று அகமகிழ்வோமே. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே. அக்களிப்போம் இன்று அகமகிழ்வோமே. இரண்டாம் வாசகம். மேலுலகு சார்ந்தவற்றை நாடுங்கள், அங்கு கிறிஸ்து அமர்ந்து இருக்கிறார். திருத்தூதர் பவுல் கொலோசேருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, நீங்கள் கிறிஸ்துவோடு உயிர் பெற்று எழுந்தவர்களால் மேலுலகு சார்ந்தவற்றை நாடுங்கள், அங்கு கிறிஸ்து கடவுளின் வலது பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார். இவ்வுலகு சார்ந்தவற்றை பற்றி அல்ல, மேலுலகை சார்ந்தவர் பற்றியே எண்ணுங்கள். ஏனெனில் நீங்கள் கிறிஸ்துவோடு இறந்து விட்டீர்கள், உங்கள் வாழ்வு அவரோடு இணைந்து கடவுளிடம் மறைந்து இருக்கிறது. கிறிஸ்துவே உங்களுக்கு வாழ்வு அளிப்பவர். அவர் தோன்றும் பொழுது நீங்களும் அவரோடு மாட்சி பொருந்தியவர்களாய் தோன்றுவீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவரை போற்றுங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், அவர் தம் இரக்கம் என்றென்றும் உள்ளது. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவரின் வலக்கரம் என்னை நிலை நிறுத்தியது, ஆண்டவரின் வலக்கரம் என்னை செயலாட்டியது. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இறந்தொழியே நான் உயிர் வாழ்வேன், ஆண்டவருடைய அருண் செயல்களை
பரிசாற்றுவேன். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. வாரத்தின் முதல் நாளன்று விடியற் காலையில் இருள் நீங்கும் முன்பே மகதல மரியா கல்லறைக்கு சென்றார். கல்லறை வாயிலில் இருந்த கல் அகற்றப்பட்டிருப்பதை கண்டார். எனவே அவர் சீமோன் பேதுருவிடம், இயேசு தனி அன்பு கொண்டிருந்த மற்ற சீடர்களிடமும் வந்து, ஆண்டவரை கல்லில் இருந்து யாரோ எடுத்துக்கொண்டு போய்விட்டனர், அவரை எங்கே வைத்தனரோ எங்களுக்கு தெரியவில்லை என்றார். இதை கேட்ட பேதுருவும் மற்ற சீடரும் கல்லறைக்கு புறப்பட்டனர். இருவரும் ஒருமித்து ஓடினர். மற்ற சீடர் பேதுருவை விட விரைவாக ஓடி முதலில் கல்லறையை அடைந்தார். அவர் குனிந்து பார்த்தபோது துணிகள் கிடத்திருப்பதை கண்டார். ஆனால் உள்ளே நுழையவில்லை. அவருக்கு பின்னாலேயே சீமோன் பேதுருவும் வந்தார். நேரே அவர் கல்லறைக்குள் நுழைந்தார். அங்கு துணிகளையும் இயேசுவின் தலையில் மூடியிருந்த துண்டையும் கண்டார். அத்துண்டு மற்ற துணிகளோடு இல்லாமல் ஒரு இடத்தில் தனியாக சுருட்டி வைக்கப்பட்டிருந்தது. பின்னர் கல்லறைக்கு முதலில் சேர்ந்த மற்ற சீடரும் உள்ளே சென்றார்கள், கண்டார்கள், நம்பினார். இயேசு இறந்து உயிர்த்தெழ வேண்டும் என்னும் மறைநூல் வாக்கை அவர்கள் அதுவரை புரிந்து கொள்ளவில்லை. இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நம் பெங்களூர் உயர்மறை மாவட்டத்தின் பேராயரவர்கள் மேதகு பெர்னட் மோரிஸ் அவர்கள், சவேரியார் பங்கு ஆலயத்தின் பங்கு தந்தை ஆண்டனி சாமி, பங்கில் இருக்கின்ற குருக்கள், கன்னியர்கள் மற்றும் என் சார்பாக உங்கள் அனைவருக்கும் உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய விழாவின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உண்மையாகவே உயிர்த்தெழுந்திருக்கின்றார் என்று நாம் அனைவரும் நம்பி விசுவசிக்க வேண்டும் என்கின்ற மைய சிந்தனையின் அடிப்படையில் என்னுடைய மறையுரையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் ஆசிக்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, என்னுடைய மறையுரையை ஆரம்பிப்பதற்கு முன்பாக உங்கள் அனைவரிடமும் ஒரு கேள்வி கேட்க ஆசிக்கின்றேன். அதாவது, மரணம் என்பது நிச்சயம். அனைவருமே மரணத்தை சந்திக்க வேண்டும். யாராலுமே மரணத்திலிருந்து தப்பி ஓட முடியாது. ஆனால் அன்பார்ந்தவர்களே, மரணம் அடைந்த பிறகு நமக்கு என்ன ஆகிறது என்று உங்களில் யாராவது யூகித்து கூற முடியுமா? அன்பார்ந்தவர்களே, இந்த கேள்விக்கு நேர்முகமாக நம்மால் யாராலுமே பதிலளிக்க முடியாது. ஏனென்றால் நாம் யாருமே மரணத்தை சந்திக்கவில்லை. மரணம் அடைந்தவர்களும் யாரும் நம்மிடம் வந்து மரணம் அடைந்த பிறகு இப்படித்தான் இருக்கும் என்று நம்மோடு அவர்கள் பகிர்ந்து கொள்ளவில்லை. ஆனால் அன்பார்ந்தவர்களே, நம்முடைய கிறிஸ்துவ விசுவாசம், நாம் அறிக்கையிடுகின்ற அந்த விசுவாசம், திருச்சபை நம் அனைவருக்கும் அறிவுறுத்துவது என்ன?
நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்துள்ளார். யார் அவர் மீது விசுவாசம் வைக்கின்றார்களோ அவர்கள் அனைவருமே ஆண்டவருடைய நாமத்திலே, ஆண்டவருடைய பெயரிலே உயிர்ப்பு பெறுவார்கள் என்பதாக புனித பவுல் அடிகளார் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் கடிதம் அதிகாரம் 14 இறை வார்த்தைகள் 15 நாம் இப்படியாக படிக்கின்றோம். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழவில்லை என்றால் நாம் பறைசாற்றுகின்ற நற்செய்தியும் நாம் கொண்டிருக்கின்ற விசுவாசமும் பயனற்றதாக இருக்கும் என்பதாக. ஆகவே அன்பார்ந்தவர்களே, நம் அனைவருக்கும் ஒரு கேள்வி தோன்றலாம். ஆண்டவர் உண்மையாகவே உயிர்த்தெழுந்தாரா அல்லது ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார் என்று கட்டுக்கதையாக இது ஒரு கற்பனையாக இருக்கின்றதா என்று 3 விதமான விவாதங்களை உங்கள் முன்பாக நான் வைக்க ஆசிக்கின்றேன். யாரெல்லாம் ஆண்டவர் உயிர்த்தெழவில்லை, அவர் உயிர்த்தெழுந்தார் என்று கட்டுக்கதையை கட்டி ஒரு கற்பனையாக இருக்கின்றது என்று 3 விதமானவர்கள் கூறுகின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, முதலாவதாக சைக்காலஜிஸ்ட், அதாவது மனுவியல் வல்லுநர்கள், அவர்கள் என்ன கூறுகின்றார்கள் என்றால், நாம் யாரையாவது மிக அதிகமாக அன்பு செய்தால் அந்த நபர் இந்த உலகத்தை விட்டு சென்று விட்டாலும் அவர் நம்மோடு வாழ்ந்து வருகின்றார் என்று சில அவரோடு அதிகமாக சிநேகம் வைத்தவர்கள், அன்போடு ஏற்றுக்கொண்டவர்கள் நினைக்கின்றார்கள். இதுதான் ஆண்டவருடைய சீடர்களுக்கு நடந்தது. ஆண்டவருடைய சீடர்கள் ஆண்டவரை அதிகமாக அன்பு செய்தார்கள். ஆண்டவர் மரித்த பிறகு கூட அந்த ஆண்டவர் அவர்களோடு இருக்கின்றார்கள் என்று கூறுகின்றார்கள் என்று இந்த மனுவியல் வல்லுநர்கள் கூறுகின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, ஆகவே ஆண்டவர் உண்மையாகவே உயிர்த்தெழவில்லை. இரண்டாவதாக சில யூத சட்ட வல்லுநர்கள் கூறுகின்ற விவாதம் இது. ஆண்டவர் சிலுவையிலே மரித்த பிறகு அவருடைய உடலானது கீழே இறக்கப்பட்டது, அவருடைய உடலை கல்லறையில் வைக்கப்பட்டது. ஆனால் இரவிலே சீடர்கள் அந்த கல்லறைக்கு செல்கின்றார்கள், அவருடைய உடலை அந்த கல்லறையிலிருந்து திருடி செல்கின்றார்கள். ஆகவே ஆண்டவருடைய உடலை திருடிவிட்டு ஆண்டவர் உயிர்த்தெழுகின்றார் என்று கூறுகின்றார்கள் என்று யூத சட்ட வல்லுநர்கள் கூறுகின்றார்கள். கடைசியான விவாதம், கூர்ந்து கவனிக்க வேண்டும் இந்த விவாதத்தை. கடவுளே இல்லை என்று இந்த உலகத்தில் நம்புகின்றவர்கள் கூறுகின்ற விவாதம். அதாவது ஆண்டவருடைய கைகளும் கால்களும் ஆணியால் அறையப்பட்டது, அவர் சிலுவையை சுமந்து கொண்டு சென்றார், அவரை சிலுவையில் அறைத்தார்கள். ஆனால் அவர் சிலுவையில் இருக்கின்ற பொழுது சோர்ந்து போனார். ஆண்டவர் இறக்கவில்லை, மரிக்கவில்லை. சோர்ந்து போன அந்த ஆண்டவருடைய உடலை கீழே இறக்கி கல்லறையில் வைத்தார்கள். கல்லறையில் வைத்த அந்த உடல், ஆண்டவருடைய உடல், ஆண்டவருக்கு நினைவு வந்த பிறகு அவரே தானாக கல்லறையில் இருந்து வெளியே வந்து அவர் நடந்து சென்றார். அவர் எங்கு சென்றார், என்ன ஆனார் என்று யாருக்குமே தெரியாது என்று கடவுளை நம்பாதவர்கள் கூறுகின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த 3 விவாதத்திற்கும் எப்படி பதிலளிப்பது? கடவுள் எப்படி உண்மையாகவே உயிர்த்தெழுந்திருக்கின்றார் என்று நிரூபிப்பது? இதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய உயிர்ப்பானது காலத்திற்கும் நேரத்திற்கும் உட்படாதது. சரித்திரத்தில் சில உண்மைகளை நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. ஆனால் ஆண்டவர் உண்மையாகவே உயிர்த்தெழுந்திருக்கின்றார் என்று நாம் மறக்கவும் முடியாது. மற்றொரு முறை கூறுகின்றேன், ஆண்டவருடைய உயிர்ப்பானது காலத்திற்கும் நேரத்திற்கும் உட்படாதது. அதே விதமாக ஆண்டவர் உண்மையாகவே மரித்திருக்கின்றார் என்பதையும் மறக்க முடியாது. அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் உண்மையாகவே மரித்து உயிர்த்தெழுந்திருக்கின்றார் என்பதை
இன்றைய நற்செய்தி மூலமாக உங்களுக்கு நிரூபிக்க நான் ஆசிக்கின்றேன். இன்றைய நற்செய்தியானது கூறுகின்றது, மகதல மரியாள் விடியற்காலையில் அந்த கல்லறைக்கு செல்கின்றார். கல்லறையின் வாயில் திறக்கப்பட்டிருக்கிறது. அப்பொழுது மகதல மரியாள் அந்த கல்லறைக்குள்ளே ஆண்டவர் இல்லாதிருப்பதைக் கண்டு சீடர்களிடம் செல்கின்றார். ராயப்பரிடமும் மற்ற சீடரிடமும் சென்று ஆண்டவரை கல்லறையில் காணவில்லை என்று கூறுகின்றார். அன்பார்ந்தவர்களே, இந்த நற்செய்தியை நாம் அர்த்தம் செய்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த நற்செய்தியின் பின்னணியை நாம் பார்க்க வேண்டும். அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்து வந்த அந்த காலகட்டத்திலே பெண்களுக்கு தகுந்த ஒரு இடத்தை கொடுக்கவில்லை. சரித்திர எழுத்தாளர் ஒருவர் ஜோசேபுஸ் என்கின்றவர் இப்படியாக கூறுகின்றார், பெண்களை சமூகத்திலே ஏழகமாக கண்டார்கள், கீழ்த்தரமானவர்களாக கண்டார்கள் என்று. ஆகவே இப்படி இருக்கையில் மகதல மரியாள் கூறிய வார்த்தை எப்படி உண்மையாக அமைந்திருக்க முடியும்? ஏனென்றால் அன்பார்ந்தவர்களே, மகதல மரியாள் ஆண்டவர் உண்மையாகவே உயிர்த்தெழுந்திருக்கின்றார், உயிர்ப்பை பெற்றிருக்கின்றார் என்று நம்பினார், விசுவசித்தார். அதே நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் நீங்களும் நானும் கொண்டிருக்க இன்று அழைக்கப்படுகின்றோம். அன்பார்ந்தவர்களே, இரண்டாவதாக பேதுரு அந்த கல்லறை அருகில் செல்கின்றார். அந்த கல்லறையில் அவர் எதை காண்கின்றார்? ஆனால் நற்செய்தி வாசகம் மிக அழகாக கூறுகின்றது, அவர் கல்லறையில் எதையோ பார்க்கின்றார், பார்த்ததை அவர் நம்புகின்றார் என்று. அவர் அந்த கல்லறைக்குள்ளே எதை பார்க்கின்றார்? அன்பார்ந்தவர்களே, ஆண்டவருடைய உடலானது சுத்தப்பட்டிருக்கின்ற அந்த துணியை அவர் பார்க்கின்றார். ஆண்டவருடைய தலையானது சுத்தப்பட்டிருக்கின்ற அந்த கட்டை அவர் அங்கு பார்க்கின்றார். ஆனால் அந்த இடத்திலே ஆண்டவருடைய உடல் இருப்பதில்லை. ஆனால் அந்த துணியும் கட்டும் ஆண்டவரை எப்படி அந்த கல்லறையில் வைத்தார்களோ அதே விதமாக இருக்கின்றது. ஆகவே ராயப்பரும் நம்புகின்றார், ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார் என்று ஏற்றுக்கொள்கின்றார். இதே நற்செய்தியை உலகமெங்கும் அறிவிக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் நமக்காக பாடுபட்டு இரத்தம் சிந்தி மரணத்தை வெற்றி கொண்டு உயிர்ப்பு அடைந்தார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை சிலரை பார்க்கின்ற பொழுது 2000 வருடத்திற்கு முன்பாக பரிசேயர்கள், சதுசேயர்கள், சட்ட வல்லுநர்கள் ஆண்டவரை அந்த சிலுவையில் அறைந்தார்கள். அன்பார்ந்தவர்களை, இன்று நீங்களும் நானும் கூட ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் சிலுவையிலே அறைந்து கொண்டு தான் இருக்கின்றோம். நம்முடைய உள்ளத்திலே ஆண்டவருக்கு ஒரு கல்லறையை கட்டி உயிரோடு அந்த ஆண்டவரை புதைத்திருக்கின்றோம். நம்முடைய உள்ளத்திலே ஆண்டவருக்கு ஒரு கல்லறையை கட்டி உயிரோடு அவரை புதைத்திருக்கின்றோம். எப்படி? அன்பார்ந்தவர்களே, மற்றவர்களை அன்பு செய்யாத இருக்கின்ற பொழுது, மற்றவர்களை ஏற்றுக்கொள்ளாத இருக்கின்ற பொழுது, மற்றவர்கள் செய்த பாவத்தை மன்னிக்காமல் இருக்கின்ற பொழுது, ஏழை எளியவர்களுக்கு நம்மால் முடிந்த உதவியை செய்யாத இருக்கின்ற பொழுது, பாவத்தில் அடிக்கடி விழுகின்ற பொழுது, செய்த பாவத்தையே அடிக்கடி செய்கின்ற பொழுது, நம்முடைய உள்ளத்திலே ஆண்டவருக்கு ஒரு கல்லறையை கட்டி உயிரோடு அவரை புதைத்திருக்கின்றோம். ஆகவே அன்பார்ந்தவர்களை, ஆண்டவர் இன்று உங்களிடமிருந்தும் என்னிடமிருந்தும் கேட்பது, கல்லறையிலிருந்து நான் உயிர்ப்பு பெற வேண்டும் என்று அல்ல, மாறாக உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து உயிர்ப்பு பெற வேண்டும், உங்களுடைய செயல்களிலிருந்து உயிர்ப்பு பெற வேண்டும் என்று உங்களிடமும் என்னிடமும் கேட்கின்றார். ஆகவே அன்பார்ந்தவர்களே, இன்று நாம் கொண்டாடுகின்ற இந்த ஆண்டவருடைய உயிர்ப்பு விழாவானது ஒரு அர்த்தமுள்ள விழாவாக அமைய வேண்டும் என்றால், உயிருள்ள அந்த ஆண்டவருக்கு, உயிர்த்தெழுந்த அந்த ஆண்டவருக்கு சான்று பகர நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். மற்றவர்களை அன்பு செய்வதன் மூலமாக, மற்றவர்களின் பாவத்தை மன்னிப்பதன் மூலமாக, ஏழை எளியவர்களுக்கு முடிந்த உதவி செய்வதன் மூலமாக,
அடிக்கடி பாவத்தில் விழாமல் இருப்பதின் மூலமாக இதை செய்ய நாம் அனைவரும் தயாரா? சிந்திப்போம், செயல்படுவோம். ஆமேன். அன்பு சகோதர சகோதரிகளே, பாஸ்கா மறை போருளினால் நாம் புது வாழ்வு பெற்று கிறிஸ்துவோடு வாழ்ந்து வருமாறு ஞானஸ்தானத்தில் அவரோடு அடக்கம் செய்யப்பட்டும். எனவே 40 நாட்களாக நாம் செய்த தாவக்கால பக்தி முயற்சிகள் முடிவடைந்திருக்கும் இவ்வேளையில் பசாசையும் அதன் செயல்களையும் விட்டதாகவும் புனித கத்தோலிக்கா திருச்சபையில் கடவுளுக்கு என்றும் ஊழியம் புரியதாகவும் நாம் முன்பு ஞானஸ்தானத்தின் போது கொடுத்த வாக்குறுதிகளை இப்போதும் புதுப்பிப்போம். பசாசையும் அதன் செயல்களையும் அதன் மாயா கயற்சிகளையும் விட்டு விடுகிறீர்களா? விட்டு விடுகிறேன். வானமும் வயாமும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனை விசுவாசிக்கிறீர்களா? விசுவாசிக்கின்றேன். அவருடைய ஒரே மகனும் கன்னிமாரியாளிடமிருந்து பிறந்து பாடுபட்டு அடக்கம் செய்யப்பட்டு இறந்தோரிடமிருந்து உயிர்த்து எழுந்து தந்தையின் வலப்பக்கத்தில் வீற்றிருப்பவருமான நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறீர்களா? விசுவாசிக்கின்றேன். பரிசுத்த ஆவியையும் பரிசுத்த கத்தோலிக்கா திருச்சபையும் புனிதர்களின் சமூக உறவையும் பாவ மன்னிப்பையும் உடலின் உயிர்ப்பையும் நித்திய வாழ்வையும் விசுவாசிக்கிறீர்களா? நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தந்தையும் நீரினாலும் பரிசுத்த ஆவியாலும் நாளும் நமக்கு புது பிறப்பு அளித்து பாவ மன்னிப்பை தருமான எல்லாம் வல்ல இறைவன் நாம் நித்திய வாழும் பெறுமாறும் நம்மை தம் அருளால் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில் பாதுகாப்பராக. ஆமென். தேவாலய வலப்புறமிருந்து நீர் புறப்பட கண்டே. அல்லேலூயா. அந்த தண்ணீர் யாரிடம் வந்ததோ அவர்கள் யாவருமே இரக்கம் பெற்று கூறுவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரை போற்றுங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், அவர் தம் இரக்கம் என்றென்றும் உள்ளது. பிதாவும் சுதனும் தூய ஆவியும் துதியும் புகழும் ஒன்றாய் பெருக ஆதியில் இருந்தது போல இன்றும் என்றும் நித்தியமாகவும் ஆமென். தேவாலய வலப்புறமிருந்து தண்ணீர் புறப்பட கண்டே. அல்லேலூயா. அந்த தண்ணீர் யாரிடம் வந்ததோ அவர்கள் யாவருமே இரக்கம் பெற்று கூறுவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரை போற்றுங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், அவர் தம் இரக்கம் என்றென்றும் உள்ளது.
பிதாவும் சுதனும் தூய ஆவியும் துதியும் புகழும் ஒன்றாய் பெருக ஆதியில் இருந்தது போல இன்றும் என்றும் நித்தியமாகவும் ஆமென். அன்பு சகோதரா சகோதரிகளே, மனிதர் அனைவரும் மீட்பு அடையவும் எல்லாம் வல்ல தந்தையாம் இறைவன் உண்மையின் நிறை அறிவும் பெறவும் விரும்புகின்றார். அவர் பால் முழு மனப்பற்றுதலுடன் நாம் வேண்டுதலை செலுத்துவோம். உயிர்ப்பும் வாழ்வும் நானே என்று கூறிய இயேசுவே, நாங்கள் வாழ நிலை வாழ்வு பெற நீர் சிலுவையில் மரித்து உயிர்த்தீரே, உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், பேராயர் பெர்னார்ட் மோரஸ், ஏனைய ஆயர்கள், குருக்கள், கன்னியர், பொருதலில் அனைவரும் உமது உயிர்ப்பின் பொருளை நன்கு உணர்ந்து ஒரு நாள் உமது உயிர்ப்பில் பங்கு கொண்டு உமது விண்ணக வந்து சேரும் அருளை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். விண்ணகத்தில் வீற்றிருக்கும் எங்கள் மீட்பரே, எவ்வாறு மானிடத்தை மீட்டுக் கொள்ள வேண்டும் என்று நீர் அறிந்துள்ளீர். இறப்பிற்கு பிறகு உயிர்ப்பு ஒன்று என்பதை எங்களுக்கு நிரூபிப்பதற்காகவே நீரும் உயிர்த்தீர். இவ்வளவை நாம் அழகான விசுவாச ஒளியில் அறிந்து கொள்ள தூய ஆவியின் அருள்களை தந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கடமைகளை காற்றிலே பறக்கவிட்டு வெட்டி பேச்சின் காலத்தை ஓட்டி கிறிஸ்தவர்கள் திருச்சபையும் தலைவர்களையும் குறை கூறிக்கொண்டு உமது மறையுடலுக்கேற்ற செயல்படுவதை நிறுத்தி கொண்டு பொறுப்புள்ள சீடர்களாக வாழும் வரத்தரம் வர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பழையன கழித்தலும் புதியன புகுத்தலும் என்ற எண்ணத்திற்கேற்ப மூட நம்பிக்கைகள், சகோதர உறவுக்கு எதிரான சம்பிரதாயங்கள், நல்ல நேரம் கெட்ட நேரம் போன்ற மாயை நாங்கள் விட்டுவிட்டு இறப்பினின்று உயிர்த்தெழுந்த திருமகன் இயேசு கிறிஸ்துவின் படிப்பிள்ளைகள் ஏற்ற புதிய கிறிஸ்தவர்களாக வாழும் வரம் அருள தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் புகலிடம் பலமாகிய இறைவா, எங்களிடம் பக்தி உணர்வை தூண்டி எழுப்புகிறவாறு நீரே உமது திருச்சபையின் உருக்கமான மன்றாட்டுக்களை ஏற்று நாங்கள் நம்பிக்கையோடு கேட்கும் வரங்களை அளித்தருளும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். உயிர்த்தெழுந்தார், 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 உயிர்த்தெழுந்தார் நம் ஆண்டவர் இயேசு, இயேசு, இயேசு உயிர்த்தெழுந்தார், 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 உயிர்த்தெழுந்தார் நம் ஆண்டவர் இயேசு,
கல்லறை இருளில் இருந்து ஒளிக்கு அழைத்தார். அல்லேலூயா. சாவின் மீது என்றென்றும் வெற்றி கண்டார். அல்லேலூயா. 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 உயிர்த்தெழுந்தார். 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 நம் ஆண்டவர் இயேசு. இயேசு. இயேசு உயிர்த்தெழுந்தார். உலக வாழ்வினை முடிந்து மறுவாழ்வுக்கு உயிர்த்தார். அல்லேலூயா. நமது பாஸ்கா இருந்த இறைத்து வரும். அல்லேலூயா. 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 சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்பு கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கமுள்ள இறைவா, இத்திருப்பலி உமது திருச்சபைக்கும் வியத்தகு முறையில் உணவளித்து அதை வளம்பெற செய்கின்றது. பாஸ்கா விழாவின் மகிழ்ச்சியில் அக்களிப்புறும் நாங்கள் உமக்கு இப்பலி பொருட்டுக்களை ஒப்பு கொடுத்து எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பராக. உம்மோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்து உரைப்பதும் சிறப்பாக எங்கள் பாஸ்கா வாகிய கிறிஸ்து வழியான இவர்வில் இந்நாளில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் பின்புக்கூறிய செயலுமாகும். கிறிஸ்து வழியாக நித்திய வாழும் பெறுவதற்காக ஒளியின் மக்கள் தோன்றுகின்றனர். விண்ணரசின் கதவுகளும் விசுவாசிகளுக்கு திறந்துவிட படுகின்றன. எவ்வாறுனில் சாவுக்குரிய எங்கள் வாழ்வு அவரது மரணத்தால் மீட்பு அடைந்து அவருடைய மரணத்தால் மீட்பு அடைந்து அவருடைய உயிர்ப்பிலே அவர் அனைவருடைய வாழ்வும் உயிர் தேழலாயிற்று. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி போங்க உலக மாந்தார் அனைவரும் அக்கல்கின்றனர். அவரே ஆற்றல் மிக்க விண்ணவரும் திறம் படைத்த தூதரணிகளும் உமது மாட்சிமையை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது. Hosanna, 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 Hosanna. தூயவர்
தூயவர் மூலக இறைவனமாண்டவர் வானமும் மையமும் யாவரும் மாட்சிமையால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசானா 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 ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி நிரம்ப பெற்றவரே உன்னதங்களிலே ஓசானா உன்னதங்களிலே ஓசானா 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 வானகா தந்தையே, நேர்மையாகவே பரிசுத்த அற்புதத்திற்கெல்லாம் ஊற்றும். ஆகவே உம்முடைய பரிசுத்த ஆவியை பொழிந்தும் இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனம் வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பேட்டு தாம் சீடருக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் சரீரம். அவன் நம்மை உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் ரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சித்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். மரித்தார் கிறிஸ்து அல்லேலூயா, உயிர்த்தார் கிறிஸ்து அல்லேலூயா, வருவார் கிறிஸ்து அல்லேலூயா, நடத்திற்க மீண்டும் வருவார், நடத்திற்க மீண்டும் வருவார். ஆகவே இறைவனாங்கள் கிறிஸ்துவின் மரணத்தையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். திருமண் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை பரிசுத்த ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகமெங்கும் பரவி இருக்கும் ஒரு திருச்சபை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் பானட் மௌரசேனை ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொது நிறைஞர் ஆகிய அனைவரும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். உயிர்த்தலும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கும் திருமணேற்றுக் கொள்ளும். எங்கள் அனைவரும் மீது இரக்கமாயிரும். இறைவனின் கனித்தரம் ஆட்சிமிக்க மரியாள் புனித அப்போஸ்தலர், இவ்வுலகிலுமுக்கு உகந்தவராயிருந்தவர் புனித பிரான்சிஸ் சவேரியார் ஆகிய புனிதர் அனைவரும் நாங்கள் நிலையான வாழ்வை தோழமை கொண்டு திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவில் ஒன்றிப்பில் எல்லாம் புகழும் மாட்சிமையும் என்றென்று உமக்கு உரியதே. ஆமென். கடவுளை நாம் தந்தையின அழைக்க இயேசு நமக்கு கற்பித்தார். எனவே நாம் துணிவுடன் சொல்லுவோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விடாதேயும், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் சமாதானத்தை கருணை புரிந்து அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நாள்மாய் இருப்பமாக நாங்கள் நம்பியிருக்கும் பெரும்பா வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் அரசும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, சமாதானத்தை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் சமாதானத்தை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி அதற்கு சமாதானத்தையும் ஒற்றுமையையும் தந்தருளா திருளம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவார் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய சமாதானத்தை நாம் ஒவ்வொருவரும் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்கின்றவார். செம்மறின் விருந்துக்கு அழைக்கப்பெற்றவார் பெயர் பெற்றோர். ஆண்டவரே, தேவனிடத்தில் எழுந்து வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா குணமடையும். வாரத்தின் முதல் நாளில் விடிய காலை நேரம் ஈவானின் கதிரவன் போல் இயேசு உயிர்த்தெழுந்தார். இயேசு உயிர்த்தெழுந்தார். வாரத்தின் முதல் நாளில் அருள் சகோதரிகள் நன்மை வழங்குவதற்கு முன்வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். கதிரவன் போல் இயேசு உயிர்த்தெழுந்தார். இயேசு உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இருளின் ஆட்சிகள் நிலைப்பதில்லை, ஒளியோ மறைந்து வாழ்வதில்லை. சிலுவைகள் இறப்பினில் முடிந்து விடும், உயிர் போல் ஒளியில் பிறந்து விடும். இழப்போம் தீமை
தீமையை பிறப்பது நன்மை, இழப்போம் நீதியில் உயிர்ப்பது உண்மை. இழப்போம் தீமையில் பிறப்பது நன்மை, இறப்போம் நீதியில் உயிர்ப்பது உண்மை. வாரத்தின் முதல் நாளில் விடிய காலை நேரம், தீவானில் கதிரவன் போல் இயேசு உயிர்த்தெழுந்தார், இயேசு உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. கல்லறை வாயில் கல் புரண்டும் இயேசுவின் உயிர்ப்பை புரிந்து கொண்டார். இதயத்தின் வாயில் திறந்து விட்டார். உயிர்த்தனம் இயேசுவை வரவேற்போம். வாழ்ந்தால் இறந்தும் வாழ்வோம், உயிர்ப்பில் மகிழ்வோம். இதயத்தில் இறைவன் இரவாது வாழ்ந்தால் இறந்தும் வாழ்வோம், உயிர்ப்பில் மகிழ்வோம். வாரத்தின் முதல் நாளில் விடிய காலை நேரம், தீவானில் கதிரவன் போல் இயேசு உயிர்த்தெழுந்தார், இயேசு உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. வல்லமையும் இறை ஞானமுமாய் உள்ளார். இதை உள்ளங்கள் உணர்ந்திடட்டும், இந்த உலகமும் உணர்ந்திடட்டும். சிலுவையில் அறையுண்ட மெசியா, இறை வல்லமையும் இறை ஞானமுமாய் உள்ளார். இதை உள்ளங்கள் உணர்ந்திடட்டும், இந்த உலகமும் உணர்ந்திடட்டும். அல்லேலூ அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. நெஞ்சினில் அமைதியை இழக்கின்றோம், மன நிம்மதி இழந்தே தவிக்கின்றோம். நெஞ்சினில் அமைதியை இழக்கின்றோம், மன நிம்மதி இழந்தே தவிக்கின்றோம். நோவிலும் சாவில் துடிக்கின்றோம், எங்கள் தேவனின் சிலுவை பொருள் சொல்வார். இந்த சிலுவை ஜெபிப்போமாக. எங்கள் அன்பு தந்தையே, உமது திருச்சபை பாஸ்கா மறையில் போருட்காளால் புதுப்பிக்க பெற்று உயிர்ப்பின் பேர் ஒளியை
அடைந்து கொள்ள அதை எந்நாளும் கனிவுடன் காத்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய உயர் மறை மாவட்டத்தின் பேராயர் மேதகு பெர்னார்ட் மோரஸ் அவர்களின் பெயராலும், நம்முடைய பங்கு தந்தை அருத்தந்தை ஏஎஸ் அந்தோனி சுவாமி அவர்களுடைய பெயராலும், மற்றும் இந்த பங்கில் இருக்கும் அனைத்து குருக்களின் பெயராலும் உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து உயிர்த்தெழுந்த திருவிழாவின் மகிழ்ச்சியான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். My dear friends, I wish all of you a happy Easter. May the peace of Jesus Christ, the risen Lord, be with you all. ஆண்டவர் உங்களோடு இருப்பராக. உம்மோடும் இருப்பாராக. தலை வணங்கி மன்றாடுவோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து காப்பராக. ஆமென். ஆண்டவர் உங்களுக்கு தம் திருமுகத்தை காண்பித்து உங்களுக்கு இரக்கம் காட்டுவராக. ஆமென். ஆண்டவர் உங்கள் பக்கம் தம் திருமுகத்தை திருப்பி உங்களுக்கு சமாதானம் அருள்வராக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பராக. ஆமென். சென்று வருவோம், திருப்பலி தொடரட்டும். ஆலேலூயா ஆலேலூயா. இறைவா உமக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இறைவன் நின்று உய்த்தார் என்று மகிழ்ந்து பாடுவோம். இந்த உலகு தந்தார் என்று மகிழ்ந்து பாடுவோம். இறைவன் நின்று உய்த்தார் என்று மகிழ்ந்து பாடுவோம். இந்த உலகு தந்தார் என்று மகிழ்ந்து பாடுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. இருளின் ஆட்சி ஒழிய இறைவன் உயிர்த்தெழுந்தாரே. அருளின் ஆட்சி மலர தலைவன் உயிர்த்தெழுந்தாரே. இருளின் ஆட்சி ஒழிய இறைவன் உயிர்த்தெழுந்தாரே. அருளின் ஆட்சி மலர தலைவன் உயிர்த்தெழுந்தாரே. உலகின் வேந்தன் சாவின் மீது வெற்றி கொண்டாரே. உலகின் வேந்தன் சாவின் மீது வெற்றி கொண்டாரே. அழகை வாழ்வின் விலங்கொழித்து மகிழ்ச்சி தந்தாரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. இறைவன் நின்று உய்த்தார் என்று மகிழ்ந்து பாடுவோம். இந்த உணர்வு தந்தார் என்று மகிழ்ந்து பாடுவோம். இறைவன் நின்று உய்த்தார் என்று மகிழ்ந்து பாடுவோம். இந்த உணர்வு தந்தார் என்று மகிழ்ந்து பாடுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா.